கரெக்ட் தான். நீங்க டைட்டில்ல பார்த்தது உண்மைதான். இப்போ உங்களுக்கு இருக்கிற என்ன நோயா இருந்தாலும் அது வந்து உங்களோட கற்பனை தான். ஓகேங்களா? ஸோ இத கேட்கறப்ப இரிட்டேட் ஆகும். பட் இது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறப்ப வந்துட்டு நோய் எப்படி கிரியேட் ஆகுது? நமக்கு ஒரு டிசீஸ் இப்ப என்ன டிசீஸ் இருக்கோ அத வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி கிரியேட் ஆகுது? அது எப்படி சரி பண்ணலாம்? எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே எப்படி கிரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுனாலே அது எப்படி சரி பண்ணலாம்? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நோய் இல்லாம எப்படி இருக்கலாம்? மருந்து தேவையா? மாத்திரை தேவையா? ஹோம் ரெமெடி தேவையா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம மைண்ட் தான். ஓகேங்களா? ஸோ அது எப்படி அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அது எப்படி சரி பண்ணணும் ரியல் லைஃப்ல அப்படிங்கறதும் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோல வந்துட்டு அப்படியே நான் சொல்றது கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எப்படி நம்ம நோய் வந்து இதனாலதான் வந்திருக்கும், நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க நான் சொல்ல. ஓகேங்களா? இதனாலதான் வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலாம்னு நான் சில ப்ராக்டிசஸ் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் சொல்யூஷன் கிடைக்க போகுது ஹெல்த்துக்கு. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நோய் அப்படிங்கிறது வந்து உங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு சொன்னேன், கற்பனை அப்படின்னு சொன்னேன். இது எப்படி உண்மை அப்படின்னா இது வந்து சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து சயின்டிஸ்ட் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நோய் வந்து ஒரு உடம்புல வர்றதுக்கு முன்னாடி நம்ம தாட்ல தான் வருமா. ஓகேங்களா? இப்போ லாஸ்டா கூட சொல்லியிருப்பேன், தாட்டு, எமோஷன், ஆக்ஷன், ரியாலிட்டி அப்படின்னு. அதே தான் இது ஹெல்த்துக்கும். ஓகேங்களா? நம்ம உடம்புல வர்றதுக்கு முன்னாடி நம்ம தாட்ல தான் வரும். இப்போ எப்படி அப்படின்னா நம்ம என்ன, இப்போ நமக்கு எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு நோய் வருது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம், இந்த நோய் நமக்கு வந்துடும் நினைச்சிட்டோம். எதுக்கு நினைக்கிறோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் கொரோனா எடுத்துக்கலாம், அது பெரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அது யார் ரியல் லைஃப்லன்னு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் சொல்றேன். இப்போ நோய் வருதுன்னு நான் நினைச்சிட்டேன், கொரோனா பத்தி எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சுல, அப்ப நம்மளும் பயப்படுறோம். பயப்பட்டா எப்படி நடக்கும்? நினைச்சா நடந்துருமா அப்படின்னா பேக்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. பேக் எண்ட்ல இப்போ நான் நினைச்சிட்டேன்னா எனக்கு என்ன எப்படி இருக்கும்? ஹாப்பியாவா இருக்கும். ஐயோ எல்லாத்துக்கும் கொரோனா வந்துச்சு நமக்கு வந்துருமா அப்படின்னு யோசிக்கிறப்ப ஹாப்பியாவா இருக்கும்? இல்லை, ஒரு பயம் வரும்ல. அந்த பயம் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். உங்களுக்கு தெரியும், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வரும். அது வரைக்கும் நீங்க ஒத்துக்கிறீங்க தானே? ஸோ நான் ஸ்ட்ரெஸ் ஆகிறப்ப எனக்கு என்னது, கார்டிசோல், அந்த அட்ரினலின், இந்த பதட்டம் வரப்ப அட்ரினலின் ஹார்மோன் சுரக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் பேசிக்கா. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸா இருக்குமா. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாமே செல்லால தானே, செல்லு. ஸோ நம்ம பாடி செல்லு வந்துட்டு அது மிக்ஸ் ஆயிருமா. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பாடி செல்ல மிக்ஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் வந்து அந்த செல் என்ன நினைச்சுக்குமா, அவங்களுக்கு ஏதோ அவங்க ஆபத்தான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கறத உணர்த்துறது தான் அந்த கார்டிசோல் ஹார்மோனும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும். அப்ப செல் என்ன பண்ணுமா, இம்யூனிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுது. இது வந்து ஸ்டோரி கிடையாது, உண்மை. ஓகேங்களா? இம்யூனிட்டி அது வச்சிருந்துருக்கும், நம்ம இவ்வளவு நாள் சாப்பிட்ற சத்தான பொருட்கள் இதெல்லாம் வச்சு அது இம்யூனிட்டி சேவ் பண்ணியிருக்கோம். அந்த இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு அவனுக்கு ஏதோ பிரச்சனை, இப்ப நம்ம ஃபுல் எனர்ஜியை அவன் மூளைக்கு கொடு, அங்கிருந்து அவன் எஸ்கேப் ஆகணும், ஏதோ ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த இம்யூனிட்டி பவரை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிருமா. ஏன்னா அதுக்கு எனர்ஜி இப்ப கொடுக்க முடியாது, இம்யூனிட்டிலாம் இப்போ கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவனுக்கு ஏதோ பிரச்சனை, அதுக்கு தான் எனக்கு சிக்னல் வந்திருக்கு, கார்டிசோல் ஹார்மோன், ஸோ நீ அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மூளை அலர்ட் மைண்ட்லயே வச்சுக்கிட்டு அதுக்கு எனர்ஜி கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஏதாவது ரொம்ப பதட்டமா இருக்க டைம்ல பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு ரொம்ப பதட்டமா இருக்க டைம்ல பார்த்தா நம்மளே அறியாத ஒரு எனர்ஜி வரும் பாடியில. ஏன்னா உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா உடம்பு நார்மலா இயங்கிட்டு இருக்கும், இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், பிளட் ஃப்ளோ, ஹார்ட் பம்ப் பண்ணுது, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அதுல எதெல்லாம் தேவையில்லையோ இப்போதைக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு அதோட எனர்ஜி ஃபுல்லா நமக்கு கொடுக்கும். இப்போ ஒரு புலி துரத்துச்சுன்னா எவ்வளவு ஸ்பீடா ஓடுவோம், நம்ம நார்மலா ஓட சொன்னா அந்த அளவுக்கு ஓட மாட்டோம். ஏன்னா நமக்கே அந்த பாடி அவ்வளவு எனர்ஜி நமக்கு கொடுக்கும். நம்ம ஏதோ ஆபத்துல இருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா புலியை பார்த்தோம்னா என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அட்ரினலோ கார்டிசோலோ சுரக்கும். அது செல்லுக்கு போனோடனே செல் என்ன பண்ணும், ஓகே நான் இப்போ வேலை செஞ்சேன்னா எனக்கு வந்துட்டு எனர்ஜி ஃபுல்லாக நான் கன்சியூம் பண்ணிடுவேன், அவன் இப்போ தப்பிக்கணும் புலிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் எனர்ஜி நம்ம உடம்பு கொடுக்கும். ஸோ இப்போ என்ன ஆகுது, இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணிடுச்சு. இம்யூனிட்டி ஸ்டாப் பண்ணா என்ன ஆகும், இம்யூனிட்டி குறைஞ்சிச்சுனால ஆப்வியஸா தெரியும் நமக்கு நோய் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இப்படிதான் நம்ம நினைக்கிறது வந்து ரியாலிட்டியில பாடியில வருது. ஓகேங்களா? இன்னும் சில விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலுக்குலாம் போனேன், இந்த கோயில்ல நம்பிக்கையெல்லாம் இருக்குல்ல நிறைய பேத்துக்கு, எனக்கும் இருக்கு. ஸோ சிலர்லாம் எப்படின்னா உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த கோயில் போயிட்டு நீ இந்த தீர்த்தம் வாங்கி குடிச்சின்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு சரியாயிடும். ஓகேங்களா? ஏன் சரியாது அப்படின்னா அந்த தீர்த்தத்துல ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னா கிடையாது. அவங்க வந்து அது முழுசா நம்புறாங்க.
ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க அதை முழுசா நம்புறப்போ, இப்போ நீங்க வந்து பெருசா நம்ப மாட்டீங்க, சாமி இதெல்லாம் நம்பல அப்படின்னா உங்களுக்கு அந்த தீர்த்தம் விட்டா சரியாகாது. ஏன்னா அவங்க மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, நீ இப்ப நமக்கு என் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, இதோ இந்த கோயிலுக்கு போனா சரியாயிரும், அவங்க முழுசா சாமியை நம்புறாங்க, கோயிலுக்கு போனா சரியாயிரும்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, அப்பாடா இவ்வளவு நாள் இருந்த நோய்க்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன எமோஷன் இருக்கும்? ஹாப்பி எமோஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? ஹாப்பி எமோஷன் வந்த உடனே வந்து செல்லுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் ஃபுல்லா எல்லா நோயும் சரி பண்ணாது. பட் அவங்க ஒன்ஸ் அங்க போய் அந்த கோயில போய் அந்த தீர்த்தத்தை வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா, பூசாரி என்ன சொல்லுவாங்க, 3 மாசத்துல சரியாயிரும், இந்த மாதிரி இந்த யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இதெல்லாம் தொடர்ந்து 3 மாசம் பண்ணுங்க சரியாயிருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, அப்ப சூப்பர் நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சுன்னு 3 மாசமா அந்த ஹோப்லயே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நோயில இருக்க பெயின் அதெல்லாம் வரப்ப கூட அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, 3 மாசம் தான், 3 மாசம் இதை பண்ண சரியாயிரும் அப்படின்னு. அப்பவும் அந்த பெயின் வரப்ப கூட அவங்க ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை திறக்காம நம்பிக்கையான கிராட்டிடியூடான ஹார்மோனை கொடுக்குறப்போ, இப்படி தொடர்ந்து நடந்துட்டே இருக்கப்ப என்ன ஆகும், பாடியில இம்யூனிட்டி அதிகமாகும். ஸோ அப்போ அவங்களுக்கு அது சரியாகுது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு தெரியும் அந்த மாதிரி சரியாயிருந்திருக்கு. இது ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கே சில விஷயங்கள் நடந்திருக்கு. 2 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு அப்படி இருக்கான்னு சொல்லுங்க. எனக்கு எப்படின்னா, சின்ன வயசுல உடம்பு சரியில்லைன்னா சிலர்லாம் ஊசி பார்த்து பயப்படுவாங்களே, எனக்கு எப்படின்னா என்னால வந்து உடம்பு சரியில்லை, காய்ச்சலோ ஏதோ ஒண்ணா தாங்க முடியாது, ஹாஸ்பிட்டல் போயிடணும், போய் ஊசியை போட்டு வந்து தூங்கிடணும், நாளைக்கு ஹாப்பியா இருக்கும். அதுல படுக்கிறது எனக்கு பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் நம்பினேன், எனக்கு ஊசி போட்டாதான் சரியாகும், வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு நான் நம்பியிருக்கேன். அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், வெளியே இருக்கவங்களாம் நான் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பட் உண்மையா எனக்கு ஃபீல் ஆனது, உடம்பு சரியில்லாம இருக்கும், என்னால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது, படுத்தே இருப்பேன், சுத்தமா முடியாது, அப்படி இருக்கும். ஆனா எங்க வீட்டுல வந்துட்டு செய்வா ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் எந்திரிச்சு போயிடுவேன். அங்க போய் ஹாஸ்பிட்டல்ல டாக்டருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு தான் உட்காந்துருப்பேன். எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க, பாரு எந்திரிச்சு கூட நடக்க முடியல, ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னோடனே உடம்பு சரியாயிடுச்சு அப்படிம்பாங்க. ஆனா உண்மையா சொன்னா எனக்கு அப்ப பெட்டரா ஃபீல் ஆகும். நான் டாக்டர் இன்னும் பார்க்கல, அவர் எனக்கு மருந்து எழுதி கொடுக்கல, இன்ஜெக்ஷனும் போடல, ஆனா நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லா கான்பிடென்ட்டா எந்திரிச்சு 5 நிமிஷம் வீட்டுல உட்கார சொன்னா உட்காராம அப்படியே படுத்துருவேன், என்னால முடியல எனக்கு ஏதோ ஆக போகுதுன்ட்டு. ஆனா அங்க போயிட்டு அங்க ஏசி ரூமோ என்ன ரூமோ நான் அங்க நல்லா வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு என்ன நம்பிக்கைன்னா, இப்ப போனா சரியாயிரும்ல, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எனக்கு சரியா போகுது என் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மைண்ட் வந்து கான்ஃபிடென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பெட்டரா தான் ஃபீல் ஆகும். உண்மையாலுமே எனக்கு அந்த உடம்பு ஃபீவரே குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். சிலர்லாம் ஃபீவரும்பாங்க, ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணா ஃபீவரே இருக்காது. அதே மாதிரி எக்ஸாம்க்கு நம்ம படிப்போம்ல, எக்ஸாம் படிக்கிறப்ப எப்படின்னா நம்ம எக்ஸாம் படிச்சுக்கிட்டே இருப்போம், எக்ஸாம் ஃபீவர் நிறைய பேர்த்துக்கு வரும். ஏன்னா அவங்களுக்கு படிக்கிறது பிடிக்காத விஷயமா இருக்கும், இல்லைன்னா அது பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நாளைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, நிறைய பேர் வந்து அந்த முக்கியமான டேல குயங்குனாயிருவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான இன்டர்வியூ இருக்கு, முக்கியம், அது பெருசு அப்படின்னு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கொடுத்து 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 நாளைக்கு நம்ம கரெக்டா இருக்கணும், நமக்கு வர இங்க ஸ்டேஜ்லன்னா பயம் வருமே, ஸ்டேஜ்ல ஃபீவர் வந்துருமே, இது எப்படி ஆயிருமே, எதுவுமே ஆயிடக்கூடாது, எக்ஸாம் அன்னைக்கு வந்துட்டு என்ன சொல்றது, எக்ஸாம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாம போயிருமோ, தலைவலி வந்துருமோ, டைம் கரெக்டா இருக்குமோ, நமக்கு வேற உடம்பு சரியில்லாம அடிக்கடி ஆகும், இப்படி யோசிக்க என்ன ஆகும்னா அந்த முக்கியம் நினைச்ச அந்த ஸ்ட்ரெஸ்ல உண்மையாலுமே காய்ச்சல் வரும். நிறைய பேருக்கு எக்ஸாம், சின்ன குழந்தைகளுக்குலாம் அது வரும். நிறைய பேர் எக்ஸாம்னாலே 3 நாள் காய்ச்சல் வந்துடும். நம்ம நடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், ரியலாவே அவங்களுக்கு அது பெரிய டாஸ்கா இருக்கு, பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதனாலதான். ஓகேங்களா? ஸோ இது தெரியுதா, நம்ம வந்து நினைக்கிறோம் அது ஸ்ட்ரெஸ்ன்னு நினைக்கிறோம், உடம்பு ஆமான்னு அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி நமக்கு அதை டிசீஸா கிரியேட் பண்ணுது. ஓகேங்களா? இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றது வந்துட்டு அப்படியே எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்குது அப்படி எதுவுமே யோசிக்காம ஒரு செகண்ட் இப்ப அப்படியே யோசிச்சு பாருங்க. இப்ப வந்துட்டு உங்க வீட்டுல ஒரு எலுமிச்சை மரம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த எலுமிச்சை மரத்துல வந்து ஒரே ஒரு எலுமிச்சை மரம் காய்ச்சிருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் எலுமிச்சை மரம். உங்க பார்த்தோன்னே அப்படி ரொம்ப எக்ஸைட் ஆகுது, நான் சொல்றது அப்படியே இமேஜ் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதை அப்படியே எடுத்துட்டு வந்து அதை கழுவி 2ஆ கட் பண்ணி அது மேல வந்துட்டு லேசா உப்பு தூவி அப்படியே புளிஞ்சு உங்க நாக்குல வந்துட்டு ஒரு சொட்டு விடுறீங்க. ஓகேங்களா? ஏன் இப்ப வாயில சலைவா வருது? நிஜமா எலுமிச்சம்பழத்தை புடுங்கிட்டு வந்து விட்டீங்களா என்ன? இப்ப நான் சொல்லதானே செஞ்சேன், கண்ணுல எலுமிச்சம்பழத்தை பாத்தீங்களா? இல்ல. ஏன் வருது? ஒரு தாட்டு தானே கிரியேட் பண்ணீங்க, வாயில ஏன் சலைவா வருது? ஸோ இது சிம்பிள், இதுதான். உடம்பு சரியில்லைன்னு தாட்டு கிரியேட் பண்றோம், உடம்புல வருது, இதுதான் சயின்ஸ்.
மைண்டுக்கு வந்துட்டு நம்ம கற்பனையா சொல்றோமா நிஜமா சொல்றோமான்னு தெரியாது. ஓகேங்களா? இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். நிறைய பேர் வந்துட்டு நினைப்பீங்க அவங்க வந்து நல்லாவே இருக்கக்கூடாது, எவ்வளவு கெட்டது பண்ணியிருக்காங்க, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க, எனக்கு அவ்வளவு கெட்டது பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. ஸோ அது இப்படிதான். மைண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மூளைக்கு நம்ம பேசுறது, நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமா, என்னது உண்மையாலுமே எலுமிச்சம்பழம் இருக்கா இல்லையா அதெல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க உண்மையா உண்மையா கையில வச்சு எலுமிச்சம்பழத்தை வாயில விட்டாலும் சலைவா வரும், யோசிச்சாலும் சலைவா வரும். ஏன்னா மைண்டுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. அது அது மைண்டு எதை நம்புதோ அதுக்கான ரியாக்ஷனை பாடியில கொடுத்துரும். ஓகேங்களா? அதே மாதிரிதான் நீங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கிறீங்க அப்படின்னா மைண்டுக்கு வந்து அவங்கள சொல்றாங்களா உங்கள சொல்றாங்க. மைண்டை பொறுத்த வரைக்கும் எமோஷன். இப்போ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்டே தெரிஞ்சங்காட்டி சலைவா வருதா? இப்ப லெமனே சாப்பிடாத ஒருத்தவங்க கிட்ட போய் சொன்னா சத்தியமா உங்களுக்கு சலைவா வராது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்படிதான் கொரோனா எப்படி இருக்கும், கொரோனா வந்தா என்னெல்லாம் நடக்கும், அதோட சிம்டம்ஸ் என்ன, நியூஸ்ல எவ்வளவு பேருக்கு வந்துட்டு இருக்கு, எவ்வளவு ஸ்பீடா இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுல ஸ்ட்ரெஸ்ஸையும் கிரியேட் ஆனோம்னா அந்த இன்ஃபர்மேஷனும் தெரியுதுங்கிறப்ப அதை பாடி அப்படியே நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது எனக்கும் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்ல நிறைய எக்ஸாம்பிள் இருந்தாலும் சொல்றேன். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். எங்க வீட்டுல எப்ப பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நீ புது ட்ரெஸ் போட்டாலே உனக்கு கண்ணு பட்டுரும், உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ புதுசா ஒரு saree கட்டியிருந்தேன். வரப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் பீரியட் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பீரியட்ஸ்னா எல்லாத்துக்கும் டயர்டா இருக்கும்ல, எனக்கு எப்பவும் இருக்கிற டயர்டு தான் இருந்துச்சு. நான் வந்து எனக்கு டயர்டா இருக்கு நான் தூங்குறேன் அப்படின்னு எங்க அம்மாட்ட சொன்னப்ப எங்க அம்மா சொன்னாங்க, இதுக்குதான் சொன்னேன், புது saree கட்டிட்டு போனா இப்படிதான் உனக்கு கண்ணு பட்டுரும், நீ 4 நாளைக்கு எந்திரிக்க மாட்ட அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. அப்ப நான் வந்து நம்மள மீன்ஸ் பீரியட்ஸ் தான், ஆனா எங்க அம்மா எப்படி சொல்றாங்க அப்படின்னு ஒரு மனசு ஒருவேளை உண்மையா அப்படியே ஆயிருமோ அப்படின்னு யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அடுத்த நாளே பாத்தீங்கன்னா எனக்கு ஃபீவர். இது வந்து கொரோனா வந்து சைனால பரவிட்டு இருந்த டைம். ஓகேங்களா? அடுத்த நாளே எனக்கு ஃபீவர். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணேன்னா பீரியட்ஸ் பெயின் விட்டு அது உண்மையாவே பீரியட்ஸ் பெயின் தான், அது ஃபீவரா மாறிடுச்சு எங்க அம்மா இப்படி சொன்ன உடனே. அதை நானும் நம்பிட்டேன். ஏன்னா சின்ன வயசுல அப்படி சொல்லி சொல்லி எனக்கு நடந்து நான் பார்த்துருக்கேன், அதனால நம்பிட்டேன். அப்புறம் ஃபீவர் போனா அவங்க வந்து என்னன்னா இப்ப வந்து டாக்டர் சொன்னா நம்பாம இருப்போமா. டாக்டர் சொல்றாங்க, சைனால வந்து கோவிட் பரவிட்டு இருக்கு, இங்க மருந்தே இன்னும் கண்டுபிடிக்கல, ஸோ வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கோங்க எதுக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முடிஞ்சு நம்பிட்டேன். ஓ இந்தியாலே எனக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் கோவிட் வந்துருச்சு, நமக்கு மருந்து இல்லை, நம்ம யாரும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்படி யோசிக்கிறப்ப இப்ப சிரிப்பா இருக்கு. அப்படி யோசிக்கிறப்ப ஸ்ட்ரெஸ் எந்த லெவலுக்கு போகும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு ஒரு பெரிய நோய், அதுக்கு மருந்தே இல்லாத நோய், அப்ப ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமா கிட்டத்தட்ட அழுதுட்டேன். அப்புறம் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எந்த வைரஸ்மே இல்லை, நார்மல் ஃபீவர் தான், போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அதாவது அந்த ரிப்போர்ட்டை பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அந்த யானைக்கால் நோய் மலேரியா அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இல்லை, அது எல்லாமே நெகட்டிவ் வந்திருக்கு. அப்ப நான் அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாக்குறேன். இதுக்குதான் எல்லாத்தையும் ரொம்ப ஆராயக்கூடாதுங்கிறது. அதை எடுத்து படிச்சு பாக்குறேன். அதை வந்துட்டு போன்ல எடுத்து செக் பண்றேன், இது என்னது இந்த வைரஸ் இல்லையா அப்ப என்ன அப்படின்னு பாக்குறப்ப எல்லா வைரஸுமே நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து ரிப்போர்ட் இருக்கு. அதை பார்த்தோன்னே நான் என்ன நினைச்சிட்டேன்னா, டாக்டர் சொன்னாங்கல்ல போன உடனே சைனால கொரோனா பரவிட்டு இருக்குன்ட்டு, அதுக்கு மருந்து எதுவுமே இந்தியாவில் இல்லை, ஸோ அதனால செக் பண்ணுங்கன்னு அவங்க சொன்னாங்க. அவங்க பிசினஸ் சொன்னாங்களா எதுக்கு சொன்னாங்களோ. ஓகேங்களா? அப்ப நான் அதை வந்து கண்டுக்காம விட்டு இருந்தா மேபி இல்லை, என் முன்னாடி சொல்லலைன்னா எனக்கு சரியே ஆயிருந்திருக்கும் ஃபீவர். அதை பார்த்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ரிப்போர்ட்ல தான் எந்த வைரஸுமே இல்லைன்னு சொல்றாங்க, அப்போ அது கொரோனா வைரஸா தான் இருக்கும். ஏன்னா அதை கண்டுபிடிக்க இன்னும் இந்தியாவில தான் எதுவுமே இல்லை மருந்தும் இல்லை, முடிஞ்சிச்சு நம்ம முடிய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஃபுல்லா பயந்துட்டு, அதுக்கப்புறம் யூடியூப் எடுத்து சைனால எந்த அளவுக்கு கொரோனா பரவிட்டு இருக்கு, அது இந்தியாவுக்கு எப்போ வரும், இப்படி எல்லாம் நான் அதை பார்த்து பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகி லிட்ரலி நான் ஒரு வாரம் எந்திரிக்கவே இல்லை. ஆனா அது என்ன ஃபீவரும் இல்லை, அது வைரல் ஃபீவர் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. பட் ஒரு வாரம் எனக்கு அந்த ஃபீவர், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போய் போய் ஆன்டிபயோட்டிக் அது என்னமோ ஒரு ஊசி போடுவாங்க ஃபீவருக்கு, ஆன்டிபயோட்டிக் தான் நினைக்கிறேன், போட்டு 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 கிட்டத்தட்ட 4 ஊசி 5 ஊசி போட்டு ஒரு நாள் நான் வந்து என்ன பண்ணேன்னா என்னமோ ஆயிட்டு போட்டோம், என்னமோ அது நம்ம என்ன பண்ண முடியும் இப்ப நம்ம கையில அப்படின்னு நான் ரிலாக்ஸா ஒரு நாள் தூங்குனேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாச்சு. அப்புறம் எங்க அம்மா வேற சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு வந்து கண்ணு படிச்சுன்னா ஒரு வாரம் படுத்துரும், ஒரு வாரம் முடிஞ்சுல சரியாயிரும் அந்த ஹோப். ஸோ இப்ப நான் என்ன நினைச்சேன் அது எப்படி நடந்திருக்குன்னு பாத்தீங்களா, இப்ப வரைக்குமே எனக்கு அது என்ன ஃபீவர்னு தெரியாது. இதெல்லாம் நடந்து எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஓகேங்களா, ஸோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையாலுமே எனக்கு கோவிட் வந்துச்சு.
ஸோ அது நினைச்சனாலயான்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணேன், அந்த ஃபீவர் டைம்ல படுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா, அந்த ஃபோனுன்னு ஒன்று இருக்கு, அந்த மீடியா இதனாலதான் இவ்வளோ ஒஸ்ட்ன்னு சொல்றது. படுத்துட்டு என்ன பண்ணேன்னா, கொரோனா ஃபீவர் எங்க இருக்கு, எங்க வந்திருக்கு, கொரோனால என்ன சிம்டம் இருக்கும், அது நமக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதான் ஹாஸ்பிட்டல்லே செக் பண்ற வசதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, ஸோ நம்மளே சிம்டம்ஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். சிம்டம் ஆமா இது மேட்ச் ஆகுது, இது மேட்ச் ஆகுதுன்னு. எனக்கு இல்லாதது, எனக்கு வாமிட் இல்லை, எனக்கு ஒரு ஃபீவர் தான், ஆனா வாமிட் இருக்கு வருதா, வாமிட் வருதா அப்படி செக் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 எனக்கு இருக்க மாதிரி நான் அப்படியே ஃபுல்லா விஷுவலைஸ் பண்ணிட்டேன். அது எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கோவிட் வந்துச்சு. அதாவது கோவிட் எல்லாம் முடிஞ்சு லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கோவிட் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களே நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ உங்களை யாராவது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்க ஏதோ ஃபங்க்ஷன் போறீங்க, என்னது இது கருத்துட்ட, என்ன குண்டாயிட்ட அப்படின்னு கேக்குறாங்கன்னு வைங்களேன். உண்மையாலுமே நீங்க குண்டாயிட்டீங்களோ குண்டாவலையோ அந்த கன்சர்ன் அப்ப இருக்காது. அதுக்கப்புறம் எனக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம கருப்பா இருக்க மாதிரியே தோணும், நம்ம குண்டா இருக்க மாதிரியே தோணும். யாராவது அது லேடிஸ்க்குலாம் அது ரொம்ப பர்சனலா நம்ம எடுத்துக்கிறோம்ல. ஏன் கொஞ்ச நாள் கழிச்சு அது நடக்கவும் செய்யும். ஏன்னா நம்ம அது வந்து எமோஷனல் எடுத்துக்கிறனால நம்ம பாடி ரியாக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, இன்னும் சொன்னா நிறைய ஸ்டோரி சொல்லலாம். நீங்க இது ரிலேட் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கான்னு. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு புரிஞ்சுச்சா? நமக்கு வந்துட்டு கன்க்ளூஷன் என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கான ஹார்மோன் தான் நம்ம உடம்புல சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்துட்டு செல்லு கிட்ட போறப்ப அது ஏதோ இவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கான், இவனுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு இம்யூனிட்டியை குறைச்சிடும். தற்காலிகமா இம்யூனிட்டியை ஸ்டாப் பண்ணி வச்சிடும். இம்யூனிட்டி ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் அந்த நோய் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, இப்போ எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு, ஒரு நோய் இதனாலதான் வருது. இப்போ ஃபீவர் தலைவலி சொன்ன பெரிய நோய் கூட இப்படிதான், ரொம்ப நாள் பட்ட ஸ்ட்ரெஸ். உங்களுக்கு தெரியும், ரொம்ப நாள் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களை பாத்தீங்கன்னா உங்க ஃபேஸே கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி இருக்கும். என்னையே நிறைய பேர் கேட்பீங்க, அந்த சேனல்ல ஏன் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா, உடம்பு சரியில்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா உண்மையானா அந்த டைம்ல நான் ஒரு பெரிய இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருந்தேன், என் ஃபேஸ்ல தெரியுது கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ அதுதான். பெரிய பெரிய டிசீஸ் அதே தான், ரொம்ப நாள் பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப நாள் பயம், அதனாலதான் வரும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, இப்போ நான் எப்படி சரி பண்ணணும்? இப்போ எனக்கு வந்து சைனஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. சைனஸ் இருக்கு, லங்ஸ் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? எப்போ நான் ஸ்கூல் படிக்கிற டைம்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை விட்டு அதுக்கு வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் நான் மெடிக்கேஷன் எடுத்துட்டே இருந்தேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேங்கிறதும் சொல்றேன், அப்படியா எப்படி ஆச்சுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தெரிஞ்சிருச்சு தாட்டு தான் வந்து நமக்கு டிசீஸ் கிரியேட் பண்ணுதுன்னு. அப்ப என்ன பண்ணணும், தாட்டை தான் மாத்தணும். நீங்க நோயை மாத்த முடியாது, தாட்டை தான் மாத்தணும். அப்ப எப்படி மாத்தலாம் அப்படின்னா, ஓகே எனக்கு இந்த நோய் வந்து பயப்படுறங்காட்டி எனக்கு இது வருது, அப்ப இந்த நோய் வராதுன்னு நான் சொல்லலாமா அப்படின்னா, அந்த நோய்ங்கிற வார்த்தையே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடாது. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த முட்டி இருக்கு இல்லையா, நிறைய பேருக்கு ஃபீல் ஆயிருக்கும். இந்த முட்டி வந்துட்டு மடக்குறப்ப கறக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், ரைட் முட்டியில. ஓகேங்களா? குனிஞ்சு எந்திரிச்சேன்னா அந்த முட்டில எனக்கு யூடியூப்ல செக் பண்ண முட்டி தேய்மானம் அது இதுலாம் சொன்னப்ப என்னடா இந்த வயசுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னா, கிராட்டிடியூட் எழுதுங்க. உங்க கிராட்டிடியூட்ல உங்க உடம்புக்கான கிராட்டிடியூட் சேர்த்திக்கோங்க. அப்ப எப்படி எழுதணும் அப்படின்னா, காலையில எழுந்திரிச்சோடனே வந்துட்டு என் முட்டி வலி சரியாயிடுச்சு சூப்பர் அப்படி எழுதக்கூடாது. முட்டி வலிங்கிற வார்த்தையே வரக்கூடாது, அதை மறந்துருங்க. அது ஒரு பக்கம் வலிக்குதான் செய்யும், ஒரு பெயின் இருக்குதான் செய்யும், அதை மறந்துருங்க. எப்படி எழுதணும்னா, மத்ததெல்லாம் என்னெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எழுதணும். இப்ப நான் எப்படி கிராட்டிடியூட் எழுதுனா, என் மூளை ரொம்ப நல்லா இருக்கு, என்னால தெளிவா நிறைய விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுது, என் ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு, என் கை அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் ஆயிருக்கு, என் ஹேர் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, தேங்க்யூ. டெய்லி ஒரு 2 கிராட்டிடியூட் தான் எழுதுவேன். நான் எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்றேன். நான் வந்துட்டு கரெக்டான வெயிட்ல இருக்கேன், தேங்க்யூ. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம வந்து கரெக்டாக இருக்குமே, தேங்க்யூ. என்னால் டெய்லி நடக்க முடியுது, தேங்க்யூ. அந்த முட்டி அந்த சவுண்டு கேட்டாலும் என்னால் கால்லாம் மடக்க தானே முடியுது, கால் நல்லா தானே இருக்கு, தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி என் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கு, என் ஸ்கின்னு நல்லா இருக்கு, என் ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒரு நாள் ஒன்று என் கண்ணு நல்லா தெரியுது, என் காது நல்லா கேட்குது, என்னால் டேஸ்ட் பண்ண முடியும், சாப்பிட்றப்ப என்ன ஃபுட்டை நல்லா ஸ்மெல் பண்ண முடியுது. இந்த மாதிரி கிராட்டிடியூட் எழுதலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, எமோஷன் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கப்ப கார்டிசோல் வருது. இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட் எமோஷன் போடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு கிராட்டிடியூட் போடுறோம். கிராட்டிடியூடுங்கிறது நமக்கு எப்போ வரும், நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருந்தா நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்றேன் ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்கேன், இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ற நம்ம மனசு எப்படி இருக்கு,
நிறைவா ஃபீல் ஆகுதா, ஹாப்பியா ஃபீல் ஆகுதா, நன்றியோட நம்ம சொல்றோமா, அப்ப மைண்ட் எப்படி ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து நல்ல எமோஷன். அந்த எமோஷன் கொடுக்குறப்ப அதுக்கு தகுந்த ஹார்மோன் தான் வரும். அது வந்து நம்ம இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இப்படி பண்றப்போ நான் இதை தான் பண்ணிட்டு இருந்தேன், கிராட்டிடியூட் தான் எழுதுவேன். ஸோ ஆனா நான் என்னன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா எனக்கு அந்த நோய் சரியாயிடுச்சு சூப்பர் அப்படி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதவே கூடாது. அதை விட்டுறணும், அது இக்னோர் பண்ணணும். நம்ம எந்த இடத்துல போய் எமோஷன் போடுறோமோ அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது இக்னோர் பண்ணிட்டு மற்றது எதெல்லாம் நல்லா இருக்குன்னு எழுதுங்க. இப்படி எழுத 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 ஒரு பாயிண்ட்ல நான் என்னாச்சுன்னா அந்த முட்டியில சவுண்ட் வரதை நான் கவனிக்கிறதே விட்டுட்டேன். அது எப்ப சரியாச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்புறம் 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் கிராட்டிடியூடையும் பாடிக்கு எழுதவே இல்லை. அதுக்கப்புறம் என் மணி கெரியர் ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டேன். ஆனா அப்ப வந்து என்னன்னா ஹெல்த் அஃபர்மேஷனும் கேட்பேன். நான் ஃபிட்டா இருக்கேன் அந்த மாதிரி சொல்ற ரிப்பீட் நல்ல வார்த்தைகளை வச்சுட்டு போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அது ரிப்பீட்டடா கேட்பேன், கிராட்டிடியூட் எழுதுவேன். ஓகேங்களா. அதே மாதிரி நைட்டுமே நான் என்ன பண்ணுவேன், நான் எழுதுறப்போ காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கேன். அந்த வேலையில என் பாடி எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சுன்னு எழுதுவேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நல்லா சமைக்க முடிஞ்சிச்சு, என் கையும் காலில் ஹெல்த்தியாக இருந்தனால நான் சமைக்க முடிச்சு, தேங்க்யூ. என் காலுக்கு தேங்க்யூ கோஆப்ரேட் பண்ணதுக்கு, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு என் கால் ஹெல்ப் பண்ணிச்சு, தேங்க்யூ. அப்படி எழுதுவேன். தமிழ்ல எழுதுனா இங்கிலீஷ்ல எழுதலாம். ஸோ இப்படி பண்ண என்னாச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எப்போ சரியாச்சுன்னு எனக்கு உண்மையே தெரியல. அது சரியாயிடுச்சு, நான் அதை மறக்கவும் செஞ்சுட்டேன். ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரோ என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இந்த முட்டில வந்துட்டு மடக்குனா சவுண்ட் கேட்குது, உள்ள ஏதோ உரசுற சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொன்னது. ஆமா இது நமக்கு இருந்துச்சுல்ல அப்படின்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் எனக்கு அது இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து சின்ன இஷ்யூ. இப்போ நிறைய பேர் பெரிய ஏதாவது நோய் இருக்கலாம், அதுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிசன்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு சூப்பர் நான் ஆரோக்கியமாயிட்டேன் அப்படி எழுத வேணாம். ஏன்னா நம்ம பாடிக்கும் மனசும் எடுத்தோடனே அதை ஏத்துக்காது. ஏன்னா நானே வந்து எழுதி ஒரு 3-4 மாசம் எழுதி அதுக்கப்புறம் நான் அதை மறந்து விட்டுட்டேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாசமா ஆயிருக்கும் சரியா. ஓகேங்களா. அப்போ எடுத்தோடனே வந்துட்டு அதெல்லாம் எழுதக்கூடாது. சரி அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே மெடிக்கேஷன் விடக்கூடாது. மெடிக்கேஷன் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எடுத்துக்கிட்டே இருக்க டைம் சைட் பை சைடு நீங்க எந்த இஷ்யூக்காக எடுக்கிறீங்களோ, உங்க பாடியில என்ன பிரச்சனையோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாமே நல்லா இருக்குல்ல, நமக்கு வந்து நம்ம பிரச்சனையை தான் நம்ம அதிகமா பார்ப்போம், அது ஹியூமன் நேச்சர். ஸோ அதை விட்டுட்டு மற்ற எல்லாம் நல்லா இருக்குல்ல, அதுக்கு வந்து டெய்லி கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிங்க. ஓகேங்களா. ஒரு 21 days கண்டினியூஸா கிளியர் கட்டா ப்ராக்டிஸ் பண்ணா காலையில் எழுந்திரிச்சு, இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு தலைவலி இருக்கா அதை விட்டுருங்க. விட்டுட்டு என் நாக்குக்கு தேங்க்யூ, அது நல்லா டேஸ்ட் பண்ணுது, என் குரலுக்கு தேங்க்யூ, என் தொண்டை வந்துட்டு சாப்பாடு முழுங்க முடியுது, தேங்க்யூ, என்னோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் நல்லா இருக்குன்னா டெய்லி ஒரு 3 கிராட்டிடியூட் எழுதுங்க. உண்மையா இருக்கணும், அது பொய்யா இருக்கக்கூடாது. ஈவினிங் வந்துட்டு அன்னைக்கு ஃபுல் டே நீங்க வேலை செஞ்ச இதுக்கெல்லாம் உங்க பாடி எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னு எழுதுங்க. நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எழுதணும், அது முடிச்சிடுறேன், இது எழுதணும். அது போக அஃபர்மேஷன் நீங்க என்ன பண்ணலாம்னா, பொய்யா அஃபர்மேஷனே வேணாம். ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து தலைவலினா தலைவலி சரியாயிடுச்சு தேங்க்யூ அப்படின்னு அஃபர்மேஷனே போடாதீங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, என் உடம்புல எந்த குறைங்கிற வார்த்தையே தேவையில்லை, என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கு, நான் ஃபிட்டா இருக்கேன், நான் லுக் வைஸ் அழகா இருக்கேன், என் உடம்புல வந்துட்டு எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துல இருக்க எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற மாதிரி என் பாடி இருக்கு, என்னால எல்லாமே பண்ண முடியும், என்னால ஆக்டிவா இருக்க முடியும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி 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 ஒரு 5 minutes ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணி, இல்லை கூகுள் போனால் நிறைய பெஸ்ட் ஹெல்த் அஃபர்மேஷன் நிறைய ஸ்டேட்மெண்ட் கிடைக்கும். அதில் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி எழுதிட்டு அதை ரெக்கார்ட் போட்டு ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருங்க ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டு. ஸோ காலையில பாடிக்கு 2-3 கிராட்டிடியூட் எழுதணும். சிலருக்குலாம் வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். இப்போ முட்டி வலியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருந்திருப்பீங்க, அந்த முட்டி வலின்னு ஒன்று இருந்திருக்காது. இல்லை இப்போ முடி கொட்டுதா, இதுக்கு முன்னாடி உங்க முடி ரொம்ப அழகா இருந்திருக்கலாம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ போயே எழுத வேணாம், பட் பாஸ்ட்ல அது நல்லா இருந்துச்சுல அதுக்கும் கிராட்டிடியூட் எழுதலாம். அதை எழுதிட்டு அஃபர்மேஷன் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருங்க. அதை வந்து சவுண்டா போட்டு ஆமா ஆமான்னு கேட்கணும் இல்லை, 1 or 2 பாயிண்ட் உங்க வாய்ஸ் கூட கேட்காத அளவுக்கு நீங்க வச்சுட்டா போதும். ஓகேங்களா. அடுத்தது ஈவினிங் 2 ஸ்டேட்மெண்ட். அன்னைக்கு ஃபுல் டே உங்க பாடி உங்களோட வேலைக்கு எந்தெந்த பார்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சோ அதை கவனிச்சு எழுதலாம். ஓகேங்களா. அப்படி எழுதுனா எது வேணா எழுதலாம். இப்போ நான் கையை ஆட்டி ஆட்டி பேசுறேன், என் கை ஹெல்ப் பண்ணுன்னு எழுதலாம். என் மூளையும் என் வாயும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி நான் நினைச்சது ஃப்ளூயண்டா பேச முடியுது, அதுக்கு எழுதலாம். எப்படி வேணா எழுதலாம். எழுதுனா 1000 விஷயத்துக்கு எழுதலாம். உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்ப தெரியாது. ஆனா என்னைக்குமே உங்க உடம்புல ஒரு சின்னதா ஏதோ ஒரு இடத்துல நமக்கு யூஸே இல்லாத, அதிகமா யூஸ் இல்லாத பார்ட் எதுன்னா எனக்கு தெரிஞ்சு காலில் இருக்க அந்த சுண்டு விரல் தான். ஆனா அந்த சுண்டு விரல் அடிபட்டா கூட நம்மளால ஒரு 2 நாள் நம்மளோட டேவே வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும். அதோட டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம நினைப்போம், ஐயோ என்ன எனக்கு இவ்வளோ கொடுமை, இவ்வளோ கஷ்டம் இருக்கே, பாடியில இவ்வளோ நோய் இருக்கே அப்படின்ட்டு. பட்
மற்ற இடத்த கண்டுக்க மாட்டோம். தலை இப்படி வலிக்குது, இது சரியாயிட்டா போதும், இதை தாங்க முடியாதா இருக்கு அப்படின்ட்டு. பட் உடம்புல எந்த விஷயம் பாதிச்சாலும் நம்மளால தாங்க முடியாது. ஆனா அது பாதிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அதோட யூஸே தெரியாது. ஒரு சின்னதா இந்த இடத்துல ஒரு அடிபட்டுச்சுன்னா என்னால இப்படி வச்சு உட்காந்து பேச முடியாது, ஒரு ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் போட முடியாது. நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டுறப்பதான் தெரியும் அந்த இடம் இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ யூஸ் ஆயிட்டு இருந்திருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு அது கிராட்டிடியூட் எழுதுங்க. ஒரு 21 டேஸ்க்கு அப்புறம் அந்த நோயை பத்தின கவலை குறைஞ்சிரும். 3 to 4 months அப்புறம் அந்த நோயோட தாக்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறையது உங்களால ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு அது என்ன பெரிய நோய்ங்கிறத பொறுத்து இருக்கு, ஓகேங்களா? பட் அந்த நோய்ங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. அப்புறம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பண்ணிட்டு யாராவது வந்தாங்கன்னா, எனக்கு எப்படி தலைவலி இருக்குது தெரியுமா, எனக்கு வந்து ஜெனட்டிக்கா இது வந்துருச்சு, பரம்பரை நோய், இது எப்படி மாத்த முடியும், இதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு என்ன சரியாகணும், அவ்வளவுதானே. ஸோ அதை பத்தி யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது. யாராவது வந்து கேட்டாலும் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், இது பரவாயில்லையானா, அதெல்லாம் எனக்கு சரியாயிடுச்சு, சூப்பரா இருக்கு, பொய் சொல்லுங்க. ஸோ அதை பத்தி பேசவே வேணாம். முடிஞ்சா பேச வேணாம், இல்லைன்னா பொய் சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க, அது சரியாயிடும், ஓகேங்களா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. யாருக்காவது ட்ரை பண்ணி நடந்திருக்கு முன்னாடியோ இல்லை இதுக்கப்புறம் ட்ரை பண்ணி நடந்துச்சு அப்படின்னாலும் திருப்பி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் அதை ஃபாலோ பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹெல்த்துக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், கெரியர் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி ஜாபு, பிஸ்னஸ், மணி ரிலேட்டடாக நான் கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அந்த மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அது வந்து எப்படின்னா, இதே தான் தாட் எப்படி மாற்றிக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மணி நம்மக்கிட்ட எப்படி இன்க்ரீஸ் ஆகும், மணி இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி கெரியர் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒரு வீடியோ கோர்ஸாக இருக்கும். அதில் வந்து இந்த மாதிரி இதுங்க தீரிங்க அப்படின்னு சொல்லாமல் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் மைண்ட் வச்சுக்கணும், இது எழுதணும், இது கேட்கணும், இது பண்ணணும், வாட்டர் மேனிஃபெஸ்ட், இது என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் காலையிலேருந்து. அது வந்து ஒரு 15 minutes தான் ஆகும் அந்த ரிச்சுவல்க்கெல்லாம். இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் உங்ககிட்ட மணி வரும் அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டாக இருக்கும் அந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.